கேன்வா யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் எஃபெக்ட் அண்ட் பாப் அவுட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? சூப்பர் சிம்பிள் அண்ட் ஈஸி டு கிரியேட். அது மட்டும் இல்ல, இந்த கிளாஸ் எஃபெக்ட் அண்ட் பாப் அவுட் எஃபெக்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த டிசைனையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் canva.com போய்க்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ணதுமே கேன்வாவோட எடிட்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிளாக் கேன்வாஸோட வந்து லேண்ட் ஆயிருவீங்க. இப்போ வந்து இந்த டிசைனுக்கான நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாக் கேன்வாஸ்ல தான் நம்ம வந்து டிசைன் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாப் அவுட் எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிளாங்க் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு என்னோட எலமெண்ட் என்னவோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலமெண்ட்ல இருக்கிற இந்த பர்சனை வந்து நான் வந்து பாப் அவுட் பண்ண போறேன். அதாவது இந்த இமேஜ்ல இருந்து அவர் மட்டும் தனியா எடுத்து ஒரு பாப் அவுட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த இமேஜ்ல இருக்கிற இந்த பர்சனை நம்மளால இப்படி கிளிக் வச்சீங்கன்னா இது மட்டும் தனியா செலக்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகுதா? பட் நமக்கு இந்த பர்சன் மட்டும் தனியா நம்ம வந்து இங்க இருந்து எடுக்கணும். அதுக்கு வந்து கேன்வாலயே ஒரு டூல் இருக்கு. இந்த ஃபுல் இமேஜும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெனு வருதா? இதுல இந்த எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த மேஜிக் ஸ்டுடியோன்னு இருக்கா? இதுல இந்த ஐகான் இருக்கா? இந்த நெக்ஸ்ட் போற ஐகான் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் கிராப் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் டு கிராப், அதாவது இதுல இருந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நம்மளால தனியா ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மேஜிக் கிராப் அப்படின்றது வந்து ஒரு மெயின் ஆப்ஜெக்டையோ இல்ல நம்ம எந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றோமோ அதை பேக்ரவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணி நமக்கு ஒரு செப்பரேட் எடிட்டபிள் லேயரை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா இதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. பிரஷ் அப்படின்னா வந்து நீங்க இப்படி பிரஷ் பண்ணிக்கலாம். பிரஷ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியுதா இதை கிளிக் பண்றதா? அண்ட் நீங்க வந்து இப்படி கிளிக் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோலாவே உங்களுக்கு செலக்ட் ஆகும். தெரியுதா? ஃபுல் ஹோலாவே செலக்ட் ஆகுதா? அதே மாதிரி ஃபோர் கிரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதுல முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இந்த பர்சன் மட்டும்தான், அது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இந்த கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து இந்த கிளிக் மட்டும் வச்சு இந்த பர்சனை வந்து கிராப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ஒரு தனி எடிட்டபிள் ஆப்ஜெக்ட்டா வந்துருச்சு. தெரியுதா? இப்ப நான் வந்து இது எங்க வேணாலும் மூவ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் நம்மளால இத தனியா செலக்ட் பண்ண முடியல. ஹோல் இமேஜ்க்குள்ளயே இருந்துச்சு. இப்ப வந்து நம்மளால இத தனியா செலக்ட் பண்ண முடியுது. ஸோ நம்மளால எங்க வேணாலும் இத வந்து டிராக் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஸோ பாப் அவுட் நமக்கு எந்த மாதிரி பாப் அவுட் வேணுமோ அத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாப் அவுட் கிரியேட் பண்றப்போ, இந்த கீழ இருக்கிற அந்த கட் ஆகுற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அந்த இமேஜோட லாஸ்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஒண்ணா இதுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லன்னா இதுக்குள்ள இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் லுக் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்ப வந்து இந்த பாப் அவுட் எஃபெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்மளால இந்த மாதிரி ஈஸியா வந்து பாப் அவுட் எஃபெக்ட் வந்து கேன்வால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப வந்து நான் இந்த செப்பரேட் ஆன ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இந்த கார்னர்ல வந்து இப்படி வச்சுக்கிறேன். செகண்ட் வந்து எப்படி ஒரு கிளாஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் எஃபெக்ட் வந்து நம்ம இந்த இமேஜ்க்கு தான் கிரியேட் பண்ண போறோம். இப்போ இந்த இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணதுமே இந்த கார்னர்ஸ்ல இந்த மாதிரி சர்க்கிளா இருக்கா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நீங்க கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜே, அதாவது இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணதையே வந்து டூப்ளிகேட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு இங்கேயே டூப்ளிகேட்னு இருக்கா, இதை வந்து டூப்ளிகேட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட டூப்ளிகேட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டூப்ளிகேட் ஆன இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ டூப்ளிகேட் ஆன இமேஜ் தான் செலக்ட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து இந்த மேல ஒரு பாப்அப் தெரியுதா, மெனு பாப்அப், இதுல எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதுல பிளர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இதுல இருந்து ஹோல் இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இந்த இன்டென்சிட்டியை வந்து நான் வந்து 80 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்துக்கலாம். இதுக்கான பிளர் வந்து இப்ப ஆட் ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் இப்ப இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ்க்கு ஏத்த மாதிரி அந்த டூப்ளிகேட் இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இப்ப இத வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி வந்து டிராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் எஃபெக்ட் வேணுமோ, அந்த சைஸ்க்கு வந்து நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்ப வந்து நீங்க இந்த பிளர் ஆட் பண்ண இந்த இமேஜ்க்கே வந்து இந்த டாப் மெனு இருக்கா, இதுல இருந்து இந்த கார்னர் ரவுண்டிங் அப்படின்னு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல இருந்து இந்த கார்னர்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு 60 அப்படின்னு தான் குடுக்க போறேன். நீங்க வந்து உங்களோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ கார்னர் ரவுண்டிங்ஸ் வேணுமோ அத நீங்க வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர் ரவுண்டிங்க்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஸ்டைலும் குடுக்க போறேன். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ரோக் வெயிட் வந்து நான் இன்கிரீஸ் பண்ண போறேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம்.
ஸோ எனக்கு இந்த 10 ஓகே. ஸோ நான் அதனால அப்படியே விட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்க ஸ்ட்ரோக் ஸ்டைல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்க பக்கத்துல அந்த கலர் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரோக் கலர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதுலருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டிஃபால்ட் கிரேடியன்ட் கலர்ஸ் அப்படின்னு இருக்கா? இதுல இந்த செகண்ட் கலர வந்து சூஸ் பண்ண போறேன். இப்ப என்னோட கிரேடியன்ட் கலர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த டாக்குமெண்ட் கலர்ஸ்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ கலர்ன்னு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல சாலிட் கலர் கிரேடியன்ட்ன்னு இருக்கு. நான் கிரேடியன்ட் தான். ஏன்னா நான் கிரேடியன்ட் கலர் தான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல மறுபடியும் ஒரு கலர் நான் ஆட் பண்ண போறேன். அண்ட் இந்த பிளாக் கலர வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுல வந்து ஸ்டைல்ஸும் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பிளாக் கலர் வந்து இந்த ஸ்யூட் கலருக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ண போறேன். அதுக்கு இந்த பிக் அ கலர் அப்படின்னு இருக்கா? இத கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த ஸ்யூட் மேல வச்சீங்கன்னா, அந்த கலர் மட்டும் பிக் ஆயிடும். அண்ட் அந்த கலர் உங்களுக்கு இங்க ஆடும் ஆயிரும். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு கிளாஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்குள்ள டெக்ஸ்ட் ஆட் பண்ணதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்றதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களோட கீபேட்ல இருந்து டி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் ஆயிடும். இதுல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, இந்த டாப்ல இந்த ஃபாண்ட்ன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணிட்டு, இந்த ஃபாண்ட்ட வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். அண்ட் என்னோட ஃபாண்ட்க்கு வந்து ஃபுல் போல்டும் வந்து குடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் எஃபெக்ட் அண்ட் பாப் அவுட்ட வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோல் டெக்ஸ்ட்டையுமே செலக்ட் பண்ணிட்டு, இதோட டெக்ஸ்ட் கலர் இந்த டாப் மெனுல இந்த டெக்ஸ்ட் கலர் இருக்கா? இத கிளிக் பண்ணிட்டு, இதோட கலர வந்து நான் வந்து ஒயிட் கலருக்கு மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்க இத மட்டும் தனியா செலக்ட் பண்ணிட்டு, இதோட கலரையும் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கலரோட பாப்பப்லயே இருக்கு. டெக்ஸ்ட் கலரோட பாப்பப்லயே. ஸோ இப்ப இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதோட கலர வந்து நான் ரெட்டுக்கு மாத்த போறேன். அண்ட் இதுல இந்த பாப் அவுட்டோட கலரையும் வந்து நான் ரெட்டுக்கு மாத்த போறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோதான். நான் வந்து என்னோட கிளாஸ் எஃபெக்ட் வந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2மே வந்து நம்ம கம்பைன் பண்ணி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். கரெக்ட்டா? இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டே நம்ம பாப் அப் பண்ணி வச்சிருந்தோம்ல, இந்த பெர்சன வந்து இப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா, இவரு பேக் சைட்ல தான் போறாரு. பட் நமக்கு அவரு பாப் அவுட் அப்படின்னா வெளிய வரணும். அதாவது இந்த கிளாஸ் எஃபெக்ட்டுக்கும் மேல வரணும். கரெக்ட்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபுல் டிசைன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாப் மெனுல இந்த லாஸ்ட்ல பொசிஷன் அப்படின்னு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல அரேஞ்ச் லேயர்ஸ் இருக்கா? இந்த லேயர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்மளோட டிசைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் வந்து எந்தெந்த லேயர்ல இருக்கோ, அதாவது ஃபர்ஸ்ட் எண்ட் லேயர், செகண்ட் எண்ட் லேயர்ன்னு சொல்லி எல்லா லேயர்ஸுமே உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இது வந்து இந்த கிளாஸ் எஃபெக்ட்டுக்கு மேல வேணுமா? அப்போ இத ஜஸ்ட் இந்த இமேஜ வந்து கிளிக் பண்ணிட்டு, உங்களோட கர்சர்ல அமுத்தி புடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் டிராக் பண்ணி மேல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இது கிளாஸ் எஃபெக்ட்டுக்கு மேல வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க டிராக் பண்ணி மேல கொண்டு வந்ததுமே அது டாப்ல வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இப்ப இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட கிளாஸ் எஃபெக்ட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னைக்குமே இந்த அந்த கட் ஆகுற இடம் மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன்க்குள்ள போற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஓகேவா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட டிசைன் வந்து இப்ப பாப் அவுட் ஆயி தெரியுதா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து சிம்பிளா ஒரு கிளாஸ் எஃபெக்ட் அண்ட் பாப் அவுட் எஃபெக்ட் 2யும் கம்பைன் பண்ணி ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கேன்வால இந்த சிம்பிளான பாப் அவுட் அண்ட் கிளாஸ் எஃபெக்ட் வந்து நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல அப்படின்னா, ட்ரை திஸ் அவுட்.